பிரித்தானியாவிற்கு செல்லவிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. சில குறிப்பிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் பாரம்பரிய விசிட்டர் விசா எதுவுமின்றி பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைவாக தங்களது குடிவரவு வழிகாட்டல்களை பிரித்தானிய அரசு அண்மையில் உத்தியோகபூர்வமாக மாற்றியமைத்துள்ளது. இப்புதிய விதிமுறைகளின் கீழ் தகுதி பெறும் நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் விசா விண்ணப்ப செயல்முறைகளுக்கு பதிலாக மின்னணு பயண அங்கீகாரம் எனப்படும் புதிய முறையை பயன்படுத்தி பிரித்தானியாவிற்குள் நுழைய முடியும். இந்த ETA அனுமதியை பெற்றுக்கொள்ளும் பயணிகள் ஒருமுறை நாட்டிற்குள் நுழைந்தால் தொடர்ந்து 6 மாதங்கள் வரை அங்கு தங்கியிருக்க முடியும். இந்த காலப்பகுதிக்குள் அவர்கள் சுற்றுலா, குடும்பத்தினரை அல்லது நண்பர்களை பார்வையிடல், வணிக கூட்டங்களில் கலந்து கொள்ளல் மற்றும் குறுகிய கால கல்வியை கற்றல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முடியும். எனினும் இந்த ETA அனுமதி பத்திரமானது வேலை செய்வதற்கான அனுமதி அல்ல என்பதும், அங்கு நீண்ட காலம் தங்குவதற்கு இது செல்லுபடியாகாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் இந்த விசா இல்லாத பயண கொள்கையின் கீழ் ஜப்பான், பிரேசில், கனடா, சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதேவேளை அயர்லாந்து பிரஜைகளுக்கு இந்த விதிகளிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ஒப்பந்தத்தின்படி அயர்லாந்து நாட்டவர்கள் விசா அல்லது ETA அங்கீகாரம் எதுவுமின்றியே பிரித்தானியாவிற்குள் சுதந்திரமாக நடமாட முடியும்.